ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு முத்துக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உரப்படை எப்படி செய்கிறாங்கிறது தான் பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி உரப்படை செய்கிறதுக்கு 2 பெரிய துண்டு இஞ்சி நான் வந்து மிக்சியில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 10 காஞ்ச மிளகாய் அதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் 1 கப் அளவுக்கு நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வேக வச்சேன். அதை இப்போ வடித்து அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதை அரைச்சதை ஒரு கிண்ணத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கப் அரிசி சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அந்த புழுங்கல் அரிசியை நல்ல ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி அந்த மிக்ஸிங்கோட இந்த மிக்ஸிங்கை நான் சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசிக்கு நான் 1 கப் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 2 பல்லாரி வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி இதோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா உரப்படைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது இந்த வெங்காயம் கட் பண்ணி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடிசு பொடிசாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நான் இந்த மிக்ஸிங்கான மாவை சேர்த்து நல்லா நைஸாக தோசை மாதிரி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நைஸாக ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா தொண்டையை அடைக்கும். ஸோ நல்லா மெலிசாக ஊற்றிட்டு அதில் நிறைய ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். திருப்பி போடும்போது பேக் சைடில் பாருங்கள் எவ்வளோ பொன்னிறமாக வந்திருக்குன்ட்டு. அந்த மாதிரி பண்ணுங்கள். வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். ஒவ்வொரு பைட்டுக்குமே உங்களுக்கு வெங்காயம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி போடும்போது இந்த பக்கம் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதை வந்து தட்டில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.